ஓவர் திங்கிங்னா என்ன? திங்க் பண்றது அப்படின்னாலே நல்லது. அப்போ இன்னும் அதிகமா திங்க் பண்றது அப்படின்னா என்ன? இன்னும் ரொம்ப நல்லது தானே. திங்கிங்க்கும் ஓவர் திங்கிங்க்கும் ஒரே ஒரு நூல் இலையில தான் டிஃபரன்ஸ். பிரசன்ட பத்தி யோசிக்கிறது தான் திங்கிங். ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தையும் நடக்க போற ஒரு விஷயத்தையும் பத்தி யோசிக்கிறது. ஏன் நம்ம ஓவர் திங்க் பண்றோம்? தோத்துருவியோ அப்படின்ற பயம், மிஸ்டேக் பண்ணிடுவியோ அப்படிங்கிற பயம், மத்தவங்க உன்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம். எந்திரிக்கும் போதே 10 பேரோட லைஃப பார்த்துட்டு தான் எந்திரிக்கிறோமே. உன்னோட டே ஒன்னையும் மத்தவங்களோட 100th டேவையும் நீ கம்பேர் பண்ணி பார்ப்ப. எப்படி அது சாத்தியம்? இந்த கிளாஸ்ல இவ்வளோண்டு தண்ணி இருக்கு. 200 grams ஆஃப் கிளாஸ் எனக்கு எவ்வளவு நேரம் பிடிக்க முடியும் சொல்லு? ஒரு 5 minutes பிடிச்சா என்ன ஆகும்? எதுவுமே ஆகாது. ஐ ஃபீல் சோ ஃப்ரீ. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஹாஃப் டே இப்படியே நான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? இங்க எல்லாம் வலிக்க ஆரம்பிக்குமா? 1 day ஃபுல்லா பிடிச்சிருக்கேன், அதுக்கு அடுத்த நாள் பிடிச்சிருக்கேன், என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. இந்த கையே எனக்கு வேலையே செய்யாது. ஆமா தானே? ஒரு தாட் வந்து உனக்கு ஒரு 5 நிமிஷம் மைண்ட்ல நீ அதை பத்தி யோசிக்கிற அப்படின்னா உனக்கு அதுல எந்த பெயினுமே இருக்காது. அதுக்கப்புறம் நீ அதை அப்படியே 1 டேக்கு கண்டினியூ பண்ற. என்ன ஆகுது? அவ்வளவுதான், நீ அந்த தாட்ஸோட முழுகிட்ட. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன் மூளை அது சாப்பிடுது. உன்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோ. இம்பர்ஃபெக்ட் தான் இங்க ரியல்.